உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் டாக் டு டிபிசியின் அரசியல் உரையாடல் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம். மீண்டும் வழமை போலவே டிபிசியின் அரசியல் ஆய்வாளர் தோழர் தம்பா, தோழர் சிவலிங்கம், தோழர் ஜெகநாதன் இணைந்திருக்கின்றார்கள். மூவருக்கும் வணக்கம். 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 உண்மையிலே உறவுகளே, இந்த அரசாங்கம் இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டு ஏறத்தாழ 14 மாதங்கள் ஆகின்றது. கிட்டத்தட்ட 14 மாதங்களை அண்டி நடக்கின்றது. அரசாங்கம் வாக்குறுதி அளிக்கப்பட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கடுமையான விமர்சனங்களை நாங்கள் வெளிவருவதை பார்க்கலாம். அந்த வகையில் தான் என்னுடைய பார்வை இருக்கின்றது. குறிப்பாக சிங்கள ஊடகங்களிலே நடைபெறுகின்ற பல்வேறு விவாதங்களை நான் தொடர்ந்து பார்ப்பதால் அதில் ஏற்படுகின்ற விவாதங்களில் நியாயங்கள் அல்லது அதில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்த்து அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. அந்த அளவிலே இலங்கையை பொறுத்த மட்டில் தமிழ் ஊடகங்கள் பெரிய அரசியல் அக்கறையுடன் செயற்படுவதாக தெரியவில்லை. வடகிழக்கிலே குறிப்பாக வெளிநாடுகளிலே இருந்து பத்திரிகையாளர்கள் எழுதுகின்ற அளவுக்கு தமிழ் ஊடகங்களில் ஒரு அரசியல் ரீதியான வளர்ச்சியை பார்க்க முடியாமல் இருப்பது மிகவும் வேதனைக்குரியான விடயம். குறிப்பாக இலங்கை அரசியலை பொறுத்த மட்டில் இந்த அரசாங்கம் முழுமையாக இந்த லஞ்ச ஊழலை கைது செய்வது, அவர்கள் அரசியல்வாதிகளை கைது செய்து வைப்பது, அல்லது லஞ்ச ஊழல் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள், அல்லது போதைப் பொருள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட விவகாரங்கள் முக்கியமான விடயங்கள். ஆனால் இவற்றை வைத்து கொண்டு இந்த அரசாங்கம் மேலும் மேலும் தங்களுடைய காலத்தை கடந்து செல்லலாம் என்று நினைப்பதுதான் மிக வேதனைக்குரிய விடயம். அரசாங்கம் இதை விட பல்வேறு விடயங்களை இலங்கை மக்களுக்கு வாக்குறுதிகள் அளித்தே அரசாங்கம் வந்தது. அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது பொதுவாக இந்த புதிய அரசியலமைப்பு திட்டம் கொண்டு வரப்படும், புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும், மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும், பயங்கரவாத தடை சட்டம் இல்லாமக்கப்படும் போன்ற முக்கியமான விடயங்கள். ஆனால் இவற்றை பற்றி எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுப்பதாக தெரியவில்லை. அதை பற்றி முன்னேறி செல்வதாக தெரியவில்லை. தேர்தலுக்கு முன்பாக, அதாவது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஜனாதிபதி பல்வேறு கூட்டங்களிலே இந்த மாகாண சபை தேர்தல் உறுதியாக நடத்தப்படும், தமிழ் மக்களின் அபிலாசைகள் தீர்க்கப்படும், தமிழ் மக்களின் அரசியல் ரீதியான பிரச்சனைகளை முன்னெடுத்தப்படும் என்று கூறிய அரசாங்கம் இப்பொழுது தெற்கிலே இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது ஜனாதிபதி அவர்கள் இப்பொழுது அண்மையிலே நடைபெற்ற பல்வேறு கூட்டங்களில் உரையாடிய பொழுதும் இந்த மாகாண சபை தேர்தலை பற்றி எதுவுமே பேசுவதில்லை. குறிப்பாக இலங்கையில் இருக்கின்ற தமிழ் பேசும் மக்கள், குறிப்பாக வடகிழக்கு மக்கள் நீண்ட யுத்தத்துக்கு பிறகு வந்த பிறகு அந்த வடகிழக்கிலே இருக்கின்ற அந்த மாகாண சபையை தங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட வகையிலே பயன்படுத்துவதற்கு ஏற்ற வகையிலே நடத்த வேண்டும் கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள். அதேவேளை எங்களுடைய ஆய்வாளர் திரு சிவலிங்கம் அவர்கள் அடிக்கடி கூறுவது போன்ற மாகாண சபை தேர்தல் வடகிழக்குக்கு தவிர்த்து இலங்கையிலே ஒரு ஜனநாயகத்தை பொருளாதார ரீதியாக கட்டி எழுப்புவதற்கு ஒரு மாகாண சபை தேர்தல் அவசியம் என்கிறார்கள். இப்பொழுது அனைத்து எதிர்க்கட்சிகள் மாகாண சபை தேர்தலை பற்றி பேசும் பொழுது இன்றைக்கு அதன் பிரதி அமைச்சர் கூறுகின்றார், தாங்கள் எல்லாம் எல்லா கட்சிகளுடன் பேச போகிறோம். எல்லா கட்சிகளுடன் பேச வேண்டிய தேவை என்ன என்பதை என்னுடைய கேள்வி. இது மக்களை ஏமாற்றுவதற்கு இந்த அரசாங்கம் மேற்கொள்கின்ற நடவடிக்கை. அது மட்டுமல்லாமல் நீதி எல்லோருக்கும் சமம் என்று கூறுகின்ற அரசாங்கம் தங்களுடைய கட்சி தொடர்பாக எடுக்கின்ற எந்த ஒரு நடவடிக்கை நீதிக்கு உட்பட்டவையா என்ற கேள்வியை நாங்கள் பார்க்காமல் இருக்க முடியவில்லை. குறிப்பாக கொழும்பில் அன்னவத்த பகுதியிலே நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தது. ஒரு கட்டிடம் கட்டுவது தொடர்பாக 4 கட்டிடத்துக்கு மேலாக அந்த கட்டிடத்தை கட்டக்கூடாது என்ற தீர்ப்பை வழங்கிய பொழுது அந்த தீர்ப்பினை நடைமுறைப்படுத்த தேவையில்லை என்று தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் லக்மாலி அவர்கள் பகிரங்கமாக தெரிவித்த கருத்து சமூகத்துக்கு மத்தியிலே, குறிப்பாக சிங்கள மக்கள் மத்தியிலே கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பல அமைச்சர்கள் ஊழல் நிறைந்தவர்கள் என்று வெளிப்படையாக கூறுகின்ற எதிர்க்கட்சிகள் தொடர்பாக அரசாங்கம் நிராகரித்து செல்கின்றது. குறிப்பாக இந்த கொள்கலன் தொடர்பாக 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டது. அது தொடர்பாக ஜனாதிபதி ஒரு கமிஷனை நியமித்து அது தொடர்பாக விசாரணை அறிக்கை ஒன்று வெளிவந்தது. அந்த விசாரணை அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை. ஆனால் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அதை வெளிப்படுத்தியிருந்தார். அந்த அறிக்கையில் கூட தவறு நடந்திருப்பதை அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. அந்த அறிக்கை தொடர்பாக இன்றைக்கு சிஐடிக்கு இதுவரை கொடுத்திருந்தாலும் கூட சிஐடி அதை விசாரணை நடத்தவில்லை.
அப்பொழுது சட்டம் சமம் என்பது எவ்வாறு பார்த்து கொள்ள முடியும்? எனவே இந்த அரசாங்கம் என்னை பொறுத்த மட்டில் இந்த 13 அல்லது 14 மாதங்கள் கடந்த இந்த அரசாங்கம் மீண்டும் ஒரு முறை எல்லோரையும் ஏமாற்ற முயற்சிக்கின்றது. குறிப்பாக சில ஆய்வாளர்கள் மத்தியிலே இது எதிர்க்கட்சியை பலவீனமாக்கி தாங்கள் மட்டும் ஆட்சி செய்யலாம் நினைக்கின்றது. ஒரு ஜனநாயக கட்டமைப்பு உட்பட்ட வகையிலே எதிர்க்கட்சிகள் அங்கே செயற்பட வேண்டும். இவர்கள் நினைப்பது போன்று எதிர்க்கட்சிகளை பலவீனமாக்கி இந்த இந்த தேர்தலை நடத்தி தாங்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறது என்பது ஒரு கனவாகத்தான் முடியும். குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஊழல் நிறைந்தது, அது மாற்றி தங்களை மாற்று விதத்தில் உருவாக்கி இன்னொரு விதத்தில் வராது என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அந்த வகையில் தான் இப்பொழுது இந்த 63% வாக்குகளை பெற்றுக்கொண்ட ஜனாதிபதி கூட வாக்குகள் எங்கிருந்து வந்தது? ஒன்று பொதுஜன பெரமுனை, மற்றது ஐக்கிய தேசிய கட்சி. இந்த 2 கட்சிகளும் இணைந்து வேறொரு தலைமைக்கு உட்பட்ட வகையிலே இளைஞர் சமுதாயத்தை உள்ளடக்கி மீண்டும் கட்சியை பலப்படுத்தி செயற்படும் பொழுது இவர்கள் ஒரு செல்லா காசாகுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வகையில் தான் இந்த அரசாங்கம் தொடர்பாக கடுமையான விமர்சனங்களையும் நாங்கள் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அது தொடர்பாக எங்களுடைய ஆய்வாளர்களை பார்ப்போம். அது மட்டுமல்ல, ஜெனீவா தீர்மானம் எவ்வாறு இருக்கின்றது, ஜெனீவா தீர்மானம் எந்த விதத்திலே ஒரு சாதகம் பாதகத்தை உள்ளடக்கின்ற விஷயத்தையும், அது மட்டுமில்லாமல் இந்த புதிய அரசியலமைப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற விடயத்தையும், இந்த மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கு அரசாங்கம் பின்னடைப்பதற்கான என்ன காரணம் என்ற உள்ளடக்கிய விஷயங்களை நாங்கள் இந்த ஆய்விலே பார்க்கலாம். சிவலிங்கம், நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? ஆமாம், நேயர்கள் அனைவருக்கும் உங்களுக்கும் வணக்கம். நீங்கள் குறிப்பிட்டது போல இன்று இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒரு வருட கால ஆட்சி தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்றன. இந்த விமர்சனங்களுக்கு மத்தியில் இந்த வெளிநாடுகள் இலங்கை அரசாங்கம் தொடர்பாக இவ்வாறான பார்வையை கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இலங்கைக்கு எதிராக தீர்மானங்களை மேற்கொண்டு வரும் மனித உரிமை ஆணைக்குழு இந்த ஆண்டு இலங்கை தொடர்பாக இவ்வாறான தீர்மானத்தை நோக்கி சென்றிருக்கிறது. இலங்கைக்கு அது சாதகமாக அமைந்திருக்கிறதா அல்லது தமிழர்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறதா என்பது போன்ற பல கேள்விகள் தொடர்பாக நாங்கள் இதை ஆராய்ந்து பார்க்கலாம். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த முறை அரசாங்கம் ஜெனீவா தீர்மானங்களை வாக்கெடுப்புக்கு விடுங்கள் என்று பிரேரிக்கிற அந்த பிரேரணையை இந்த முறை கைவிட்டிருக்கிறது. வழமையாகவே ஆணைக்குழுவினுடைய தீர்மானத்துக்கு எதிராக வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என இலங்கை பிரேரித்து வந்தது. இதற்கு ஆதரவாக பல நாடுகள் வாக்களித்திருக்கின்றன. உதாரணமாக ரஷ்யா, கியூபா, வெனிசுலா போன்ற பல நாடுகள் ஒவ்வொரு காலகட்டங்களில் வாக்களிச்சிருக்குது. அந்த அடிப்படையில் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இலங்கை தொடர்பாக மனித உரிமை ஆணைக்குழு கிட்டத்தட்ட 11 தீர்மானங்களை இயற்றியிருக்கிறது. இந்த தீர்மானங்கள் சில அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, சில நாடுகளோடு சேர்ந்து தீர்மானங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது. சில தீர்மானங்களை அரசாங்கம் வாக்கெடுப்புக்கு விடும்படி வற்புறுத்தி இருக்கிறது. இந்த பின்னணியில் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த முறை அரசாங்கம் இந்த ஆணைக்குழுவினுடைய தீர்மானத்தை வாக்கெடுப்புக்கு விடும்படி அது கோரவில்லை. இங்குதான் நாங்கள் ஒரு கேள்வி எழுகிறது, ஏன் இந்த முறை அரசாங்கம் வாக்கெடுப்புக்கு விடும்படி கோரவில்லை என்பதை பற்றிய ஒரு பார்வையைத்தான் நாங்கள் செலுத்த வேண்டியிருக்கிறது. அரசாங்கத்தினுடைய கருத்துப்படி, அதாவது இன்றைக்கு அமைந்துள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய கருத்துப்படி அரசாங்கம் எடுத்து, அதாவது கடந்த 2009ஆம் ஆண்டில் இருந்து 2025ஆம் ஆண்டு வரையான 16 ஆண்டு கால பகுதியில் இலங்கை அரசாங்கம் எடுத்த எல்லா முயற்சிகளும், அதாவது ஜெனீவா தீர்மானம் தொடர்பாக எடுத்த எல்லா முயற்சிகளும் தோல்வியில் தான் முடிஞ்சிருக்குது. போர் முடிஞ்ச 2009ஆம் ஆண்டின் போது
இலங்கை அரசாங்கம் ஒரு பொறிமுறை, அதாவது ஒரு நம்பக்கூடிய ஒரு பொறிமுறையை உருவாக்கி இந்த இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிமுறையை செய்யும்படி அஹ், மனித உரிமை ஆணைக்குழுவும் ஐக்கிய நாடுகள் சபையும் கேட்டிருந்தது. ஆனாலும் கூட கடந்த 16 ஆண்டுகளாக ஒரு பொருத்தமான பொறிமுறை, அதாவது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு சரியான பொறிமுறையை இதுவரை உருவாக்கவில்லை. இதால் என்ன நடந்திருக்கின்றால் மனித உரிமை ஆணைக்குழு தொடர்ச்சியாகவே இலங்கைக்கு எதிரான தீர்மானங்களை அது மேற்கொண்டு வந்திருக்கிறது. இந்த நிலையில் அரசாங்கம் என்ன நினைக்குதென்றால், கடந்த கால அரசாங்கங்கள் ஒரு சரியான பொறிமுறையை உருவாக்குவதற்கு பதிலாக வெறுமனிய அமெரிக்காவில் உள்ள முகவர் நிலையங்களை அல்லது ஒவ்வொரு நாடுகளுக்கு பணங்களை கொடுத்து அவர்களினுடைய ஆதரவோடு இந்த மனித உரிமை ஆணைக்குழுவில் அங்கம் வகிக்கிற நாடுகளுக்கு ஒரு பிரச்சார நோக்கங்களில் செயற்பட்டிருக்குது. அதே போல் இலங்கையில் இருக்கிற சில அமைச்சர்களும் உதாரணமாக சரத் வீரசேகர போன்றவர்கள் ஜெனீவாவுக்கு சென்று பணம் செலவழித்து வெறும் பிரச்சாரங்களை மேற்கொண்டு அவர்களுடைய பொக்கற்றுகளுக்கு பணங்கள் போய் சேர்ந்தனவே தவிர இலங்கை அரசாங்கத்தின் நிலைமையை சீர் செய்வதற்கான எந்த மாற்றமும் நிகழவில்லை என்பது இப்பொழுது அரசாங்கத்தினுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே மனித உரிமை ஆணைக்குழு தொடர்பாக அரசாங்கம் அந்த தீர்மானங்களுக்கு எதிராக இனிமேல் செல்வதில் எந்தவித அர்த்தமும் இல்லை என்பதை அரசாங்கம் கருதுகிறது. இங்கே நாங்கள் என்ன பார்க்கணும் என்றால், இலங்கை அரசாங்கம் இப்பொழுது ஊழலுக்கு எதிராக, போதவசு கடத்தலுக்கு எதிராக, அல்லது மனித உரிமை ஆணைக்குழு கடந்த காலங்களில் சொன்னது மாதிரி எக்கனாமிக் கிரைம், பொருளாதார குற்றங்களை மேற்கொண்டவர்களுக்கு எதிராக இலங்கையில் இப்பொழுது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இலங்கையில் ஒரு சட்டமுறையான ஆட்சிக்கான ஒரு நிலைமைகள் மாற்றமடைந்து வருகிறது. போலீஸில் இருந்த ஊழல் இல்லாத நிலைமைகள் அரசு அதிகாரிகள் மத்தியில் ஊழலுக்கான அதிகாரிகள் பலர் வேலை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனை மனித உரிமை ஆணைக்குழு கவனத்தில் எடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் அரசாங்கம் நினைக்கிறது மனித உரிமை ஆணைக்குழுவோடு முரண்பட்டு கொண்டு இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாது, ஆனபடியாக ஒரு சர்வதேச நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொறிமுறையை அவர்கள் உள்நாட்டில் ஏற்படுத்த விரும்புகிறார்கள். இதுதான் மிக முக்கியமானது. அதாவது இலங்கையிலே ஒரு நியாயமான ஒரு உள்நாட்டு பொறிமுறை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக இப்பொழுது சர்வதேசம் நம்புகிறது. அதாவது இப்பொழுது நடைபெறுகின்ற ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம், எக்கனாமிக் கிரைம், இவைகளுக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறபடியால் அங்கு நீதித்துறை ஓரளவுக்கு சுயாதீனமாக மாற்றமடைந்து வருகிறது என்பதை அவர்கள் கருதுகிறார்கள். இந்த அடிப்படையில் நீங்கள் கவனிக்கலாம், வழக்கத்துக்கு மாறாகவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய ஆணையாளர் இலங்கைக்கு போய் அவர் விரும்பியவாறு இலங்கையில் எந்த இடங்களை அவர் பார்க்க வேணுமோ அந்த இடங்களை அவர் போய் சென்று வருவதற்காக தடையில்லாத ஒரு வாய்ப்பை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். முதன் முறையாக மனித உரிமை ஆணையாளர் இலங்கைக்கு சென்று அந்த நிலைமைகளை ஆராய்வதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது. அது மட்டுமல்ல, மனித உரிமை ஆணைக்குழு இலங்கையில் ஒரு உள்நாட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு வருகிறதுன்றதை மனித உரிமை ஆணைக்குழு தன்னுடைய அறிக்கையில் தெரிவிச்சிருக்குது. அதாவது குறிப்பாக ஊழலுக்கு எதிரானது, மனித உரிமை பாதுகாப்பு, மற்றது தேசிய நல்லிணக்கத்துக்கான முயற்சிகள் பல இந்த அரசாங்கத்தால் எடுக்கப்படுவதாக மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மனித உரிமை ஆணைக்குழு கருதுகிறது உள்நாட்டில் ஒரு நியாயமான ஒரு பொறிமுறையை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு அதிகரிச்சிருக்கிறது.
அதே நேரத்தில் இப்பொழுது மனித உரிமை ஆணைக்குழு இலங்கை அரசாங்கத்தை கேட்டிருக்கிறது என்னென்றா செம்மணி புதைகுழி தொடர்பாக மற்றும் மனித உயிர்கள் சட்டவிரோதமாக பலி கொடுக்கப்பட்ட நிலைமைகள் தொடர்பாக இலங்கை அரசாங்கம் விசாரிப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். சமீபத்திலே அனுரகுமார ஜனாதிபதி வெளிநாட்டு அமைச்சர் விஜயதேரதம் அமெரிக்காவில் இந்த மனித உரிமை ஆணையாளரை சந்தித்து மேலும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதன்படி மனித உரிமை ஆணையாளர் இலங்கை இப்பொழுது மனித உரிமை ஆணைக்குழு வந்து கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேற்பட்ட இந்த தடயங்களை அது சேகரித்து வச்சிருக்கிறது. இந்த தடயங்களை பாதுகாக்குமாறு மனித உரிமை ஆணையாளர் இலங்கை அரசாங்கத்தை கேட்டிருக்கிறார். எனவே எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கும் பொழுது இலங்கையில் ஒரு பாரிய ஒரு மாற்றம் ஒன்று நடைபெறுவதாக சர்வதேச மனித உரிமை ஆணையம் கருதுகிறது. அந்த அடிப்படையில் இலங்கை தொடர்பாக சர்வதேச மனித உரிமை ஆணையகமும் ஐக்கிய நாடுகள் சபையும் இலங்கையினுடைய இன்றைய மாற்றங்களை கருத்தில் கொண்டு ஒரு சாதகமான உதவிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கிறது. எனவே இந்த நிலைமைகளை நாங்கள் கவனத்தில் கொண்டு சர்வதேச ஆதரவு இலங்கைக்கு சார்பாக மாறி செல்கிற இந்த சூழலில் அதனை நாங்கள் கவனத்தில் கொண்டு எவ்வாறு இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை பிரயோகிக்கலாம் என்பது குறித்து தான் நாங்கள் அதிகளவு பேச வேண்டும் என்பது எதிர்வரும் காலங்களில் அதுவே முக்கியமானது என்பது என்னுடைய கருத்தாகும். உறவுகள் கேட்டுக்கொண்ட டாக்டர் டிபிசியின் அரசியல் உரையாடல் ஜெனிவா தீர்மானம் தொடர்பாக சிவலிங்கம் அவர்கள் பல்வேறு விடயங்களை கூறியிருந்தார். அதே போல் அமெரிக்காவின் அண்மைகால அறிக்கை ஒன்று இலங்கையின் முதலீடு செய்வதற்கு உகந்த தருணம் இல்லை என்பதையும் அமெரிக்கான் வெளிவிவகார அமைச்சு அண்மையிலே விடுத்திருக்கின்ற அறிக்கையை காணலாம். என்றால் இந்த அரசாங்கம் தொடர்பாக இருக்கின்ற சந்தேகங்கள். எனவே தம்பா அவர்கள், நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இப்பொழுது மாகாண சபை தேர்தல் பற்றி பேசப்படுகின்றது. இந்த அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிப்படி புதிய அரசியலமைப்பு கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. அது தொடர்பாக பல்வேறு இடங்களிலே விவாதங்கள் ஆரம்பிக்கப்பட்டாலும் உத்தியோகபூர்வமாக அதற்காக ஒரு குழுவை அமைத்து அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரியவில்லை. இதுவும் கடந்த அரசாங்கங்கள் போல் காலத்தை கடத்தும் ஒரு நடவடிக்கையாக பார்க்கலாமா? இந்த அரசாங்கம் நீங்கள் முதல் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டது போல பல நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. பல பத்திரிகைகள்ல பல சர்ச்சைகள் இருக்கின்றது. ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். மற்றது பாராளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மை இருக்கின்றது. ஆகவே அரசு ஒரு ஸ்திரமான அரசாகத்தான் இருக்கிறது. மூன்றாவது காரணியாக வழக்கமாக அரசாங்கங்களை பலவீனப்படுத்தக்கூடிய வெளிச்சக்திகளை கையாள்வதில் மிகவும் சமயோசிதமாக இந்த அரசாங்கம் கையாளுகிறது என்று சொல்ல வேண்டும். அது சர்வதேச நாணய நிதியம் என்றாலும் சரி, மேற்குலக நாடுகள் இருந்தாலும் சரி, இந்தியா என்றாலும் சரி, சீனா என்றாலும் சரி, வெளி தலையீடுகளை தவிர்க்கும் முகமாக சமயோசிதமாக கையாண்டிருக்கிறது. ஆகவே இந்த அரசாங்கம் ஒரு உறுதியான அரசாங்கமாக தனது காலத்தை முடிக்க போகும். நீங்கள் மற்றொரு விடயம் சொன்ன மாதிரி இலங்கை வரலாற்றில் பெரும்பான்மையாக வென்ற அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக இருந்ததில்லை. இலங்கை அரசியலில் மாற்றங்கள் பல முறை நடந்திருக்கின்றன. இப்படித்தான் பெரிய பெரிய பாரிய மாற்றங்கள் நடந்திருக்கின்றன. அது நடக்காது என்று சொல்வதற்கு சாத்தியமில்லை. ஆனால் இந்த வருகின்ற எதிர்வரும் 4 வருடங்களில் இந்த அரசாங்கத்தின் காலம் வரைக்கும் இந்த அரசாங்கம் உறுதியாக இருக்கும் என்றுதான் நம்பக்கூடிய பொருளாதாரத்தையும் அவர்கள் ஒரு பொதுமக்கள் இதுவரைக்கும் பாதிக்காத வகையில் தான் முகாமைத்துவம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. ஆனால் இந்த அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளில் முக்கியமானதாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை நீக்குவது என்பது முக்கியமான. ஏன்னா இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை 72ஆம் ஆண்டு முதலாவது குடியரசு ஜாப்பில் கொண்டு வரப்பட்டது. முதலாவது குடியரசு ஜாப்பில் முக்கியமான அம்சமாக இருப்பது காலனித்துவ கவர்னர் ஜெனரல் முறையில் இருந்து ஜனாதிபதி முறைக்கு மாறியது. அதுதான் முதலாவது கவர்னர் ஜெனரல் முறையிலிருந்து மாற்றியது. ஆனால் பாராளுமன்றத்தில் அதிகாரங்கள் இருந்தது.
இந்த இரண்டாவது ஜே.ஆர். ஜெயவர்தனால் கொண்டு வரப்பட்ட இரண்டாவது குடியரசு ஜாப்பில் அந்த பாராளுமன்றத்தின் அதிகாரம் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிக்கு மாற்றப்பட்டது. இந்த தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறப்பட்ட அரசியல் மாற்றம் தொடர்பான முக்கியமான அம்சம் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முறையை ஒழித்து மீண்டும் பாராளுமன்றத்தை களமுடையதாக்குவது என்பது அந்த புதிய அரசியல் யாப்பன் வரமாக இருந்தால் அது இருக்கக்கூடிய முக்கிய அம்சமாக இருக்க போவது அதாகத்தான் இருக்கும். இதுதான் அரசியல் யாப்பினது வரலாறு. ஆனால் அரசாங்கம் இது தவிர வேறு வாக்குறுதிகளை மிக முக்கியமான விடயங்களை கொடுத்திருக்கிறது. அந்த விடயங்களில் ஒன்று பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குதல், மற்ற அடுத்ததாக மாகாண சபை தேர்தல் நடத்துதல் போன்ற வாக்குறுதிகளை அவர்கள் கொடுத்திருந்தாங்க. அந்த விடயங்களில் எந்தவித நகர்வும் ஏற்படவில்லை என்பது முக்கியமான இந்த அரசாங்கத்தின் முதல் 1-2 வருடங்களில் தான் இவ்வாறான மாற்றங்களை செய்ய முடியும். ஆனால் அந்த காலத்தை கடந்து அடுத்த தேர்தலுக்கான 2 வருடங்கள் 3 வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் தன்னை எப்படி நிலைநாட்டுவது என்பதற்கான காலங்களிலேயே அது போவதாக இருக்க போகின்றது. ஒவ்வொரு பிரச்சனைகள் 28ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சர்வதேச நாணய நிதியத்துக்கு முதலும் வட்டியுமாக காசுகளை திரும்ப கொடுக்கும் பொழுது ஒரு சிறிய பொருளாதார நெருக்கடி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றன. அந்த நேரத்தில் வெளிநாட்டு உதவிகளும் வரும் என்று எதிர்பார்க்க முடியாது. அந்த காலகட்டத்துக்குள் போவைக்கு முதல் இந்த அடிப்படையான மாற்றங்களை அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பு நியாயமான எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பில் அந்த நம்பிக்கையில் தான் பெரும்பான்மையான மக்கள் வாக்களித்திருந்தார்கள். ஆனால் அந்த விடயம் நடப்பதற்கான எந்தவித அறிகுறியும் இப்பொழுது தெரியவில்லை. இந்த நடைமுறையில் உள்ள 17வது பாராளுமன்றத்தில் புதிய அரசியல் யாப்பு வருமா என்பதே கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் தான் தமிழ் அரசியல் தரப்பில் உள்ள அரசியல் தீர்வு விவகாரம் தொடர்பான கதையாளர்கள் முக்கியமாக பேசுபவர்களாக இருப்பது இது ஒரு சமஷ்டி அரசியல் யாப்பு. சமஷ்டி அரசியல் தற்பொழுது உள்ளது ஒற்றை ஆட்சி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைதான் அரசியல் ஜாப்பில் இருக்கின்றது. இந்த அரசியல் ஜாப்பிற்குள் ஒரு தீர்வு தரமாக இருந்தால் இந்த அரசியல் ஜாப்பின் எப்படி பிரயோகிக்கிறது என்ற அடிப்படையில் தான் தமிழ் பேசும் மக்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வாக இருந்தாலும் சரி, ஐக்கிய இலங்கையில் அனைத்து மாகாணங்களிலும் உள்ள ஜனநாயக கட்டுமானங்களை பாதுகாப்பதற்கான நடைமுறைகள் என்றாலும் சரி இந்த அரசியல் ஜாப்பின் ஊடாகத்தான் சாதிக்கப்பட வேண்டும். ஆகவே அதில் இவர்கள் ஐக்கிய ராஜ்யம் என்றோ சமஷ்டி என்றோ அல்லது இந்த அரசியல் ஒரு தமிழ் பேசும் மக்களின் அடிப்படை அபிலாசைகளை பிரதிபலிக்கக்கூடிய அரசியல் ஜாப் என்றோ பேசுவது அர்த்தமற்றது. அவ்வாறு இந்த அரசியல் ஜாப்பு மாற்றம் ஒன்று 14ஆவதோ அல்லது 18ஆவது அடுத்த 2030ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பின்னர் வரக்கூடிய ஒரு பாராளுமன்றத்தில் கூட ஒரு புதிய அரசியல் ஜாப்பு பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குமாக இருந்தால் அது அரசியல் ஜாப்பு மாற்றத்தில் தமிழ் பேசும் மக்கள் தங்களது அபிலாசைகளை எவ்வாறு பிரதிபலிக்க போகின்றார்கள் என்பது தங்கி இருக்கிறது ஒன்று. அந்த அரசியல் ஜாப்பு மாற்றம் பெரும்பான்மை மக்களின் ஒப்புதல் இல்லாமல், பெரும்பான்மை மக்களின் ஒரு கருத்தொருமித்த நிலை இல்லாமல் அரசியல் யாப்பினுள் உள்வாங்கப்பட மாட்டாது என்பது எங்களுக்கு கடந்த 2 அரசியல் யாப்பில் தமிழ் தரப்பு நன்று கற்றுக்கொண்ட பாடமாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த தமிழ் தரப்பிற்குள் இந்த வாத பிரதிவாதங்கள் இருப்பதை விடுத்து உண்மையிலேயே சமஷ்டி அல்லது தமிழ் பேசும் மக்களுக்கான அபிலாசைகள் பிரதிபலிக்கக்கூடிய அரசியல் ஜாப்பு அம்சங்கள் புதிய அரசியல் ஜாப்பு வரும் பட்சத்தில் அது வேண்டும் என்று விரும்புபவர்கள் சிங்கள மக்கள் மத்தியிலும் அனைத்து இன மக்கள் மத்தியிலும் தங்களது தெளிவான கோரிக்கை என்ன, இது ஏனைய இனங்களின் தனித்துவங்களை பாதிக்காது என்ற அடிப்படையில் மக்கள் மத்தியில் ஒரு கலந்துரையாடல் ஆரம்பிக்கணும். அவ்வாறு எந்த தமிழ் தரப்பும் செய்வதாக தெரியவில்லை. இந்த கட்டத்தில் தான் மாகாண சபை தற்போது உள்ள அரசியல் ஜாப்பில் உள்ள விவகாரங்கள் மாகாண சபைகளை நடைமுறைப்படுத்தி அதற்கு உரியவர்களை தெரிவு செய்தது. மாகாண சபை என்பது எல்லோரும் கூறுகின்ற ஒரே ஒரு மாகாண சபைக்கு எதிராக கூறப்படும் பல விடயங்களில் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இந்த 2013ஆம் ஆண்டு மாகாண சபை ஒரு கேலிக்கூத்தாக ஆக்கப்பட்டது. இதே போலவே மீண்டும் இந்த காலத்தை கடத்துவார்கள் தானே, அவ்வாறு தெரிந்தெடுக்கப்படுபவர்கள்
தகுதியானவர்களாக இருப்பார்களா என்ற அது இரண்டாம் பட்சமான கேள்வி என்று நான் நினைக்கின்றேன். அதாவது மாகாண சபையில் உண்மையான ஆட்சி அதிகாரத்தை மாகாண சபையை விலத்தினுடன் நிர்வகிக்கக்கூடிய அவர்களை கண்டுபிடிப்பது அல்ல அவர்களுக்கு வாக்களித்து அவர்களை தெரிவு செய்ய வேண்டியது மக்களின் இந்த கடமை. மக்கள் யாரை தெரிவு செய்கிறார்களோ அதை அங்கீகரிக்க வேண்டியது புலம்பெயர் மக்கள் இருந்தாலும் சரி வேறு மற்றவர்களின் கடமை விரும்ப மக்களால் தெரிவு செய்யப்பட்டது அவர்களை இதை கரிசனையில் எடுப்பது. ஆனால் மாற்றங்கள் தேவை என்பவர்கள் எவ்வாறானவர்களை தெரிவு செய்ய வேண்டும். அப்புறம் மாகாண சபையை நிர்வகிப்பதற்கான திட்டங்கள் என்ன, அதற்கான ப்ளூ பிரிண்ட் என்ன, அதற்கான வழி வரைபடம் என்ன, ரோட் மேப் என்ன, தாங்கள் என்ன மாதிரியான அபிவிருத்திகளை மேற்கொள்ள போகின்றார்கள், எவ்வாறான திட்டங்களை தீட்டப் போகின்றார்கள், இந்த மாகாண சபை சட்டங்களை தெளிவாக விளங்கி இருக்கின்றார்களா, இந்த மாகாண சபை சட்டங்களை எவ்வாறு பிரயோகித்து மக்களுக்கு சாதாரண மக்கள் பயன்பெறும் வகையில் மாகாண சபைகளை வினயத்தினுடன் நிர்மாணிக்க போகின்றார்கள். அங்கு புனர்நிர்மாணம் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் எவ்வாறு புனர்நிர்மாணம் செய்ய போகின்றார்கள், அதுக்கு தேவையான சட்டாக்கங்களை எவ்வாறு நீதி சட்டங்களை எவ்வாறு ஆக்கப் போகின்றார்கள் போன்ற விடயங்களில் தெளிவுள்ளவர்கள் அது பற்றி வாத பிரதிவாதங்கள் ஈடுபடுவதுதான் இன்றைக்கு முக்கியமானது என்று நினைக்கின்றேன். நீங்கள் தொடர்ந்து உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டோக் டு டிபிசியின் அரசியல் உரையாடல். நாம் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த மாகாண சபை தேர்தல் நடத்துமா இல்லையா என்று பெரும் சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது. பிரதி அமைச்சர் இன்று வெளியிட்டிருக்கும் கருத்தொன்றில் சந்தன அபேரத்ன அவர்கள் இந்த மாகாண சபை தொடர்பாக அனைத்து கட்சிகளுடன் பேச இருப்பதாக கூறுகின்றார். இதிலேயே ஒரு சந்தேகம் இருக்கின்றது. அனைத்து கட்சிகளும் ஒட்டுமொத்தமாக இலங்கையில் இருக்கின்ற அனைத்து செயற்பட கட்சிகளும் மாகாண சபை தேர்தலை நடத்தும்படி அரசாங்கத்துக்கு பல்வேறு விதங்களிலும் தங்களுடைய அறிக்கை ஊடாக அல்லது நேரடி சந்திப்பு ஊடாக வெளியிட்டு வருகிறார்கள். அப்படியான நேரத்தில் அரசாங்கத்துக்கு தம்பா கூறியது போன்று ஒரு பலமான அரசாங்கமாக இருக்கின்றது. ஏன் மீண்டும் மீண்டும் பேச வேண்டும் என்று கூறுவது ஒரு காலத்தை இழுத்தடிப்பு நடவடிக்கையாக ஜெகநாதன் பார்க்கின்றீர்கள்? வணக்கம் ராம், வணக்கம் நேயர்களே. இதில் முதலாவதாக இந்த விடயத்தை நான் தொட்டு செல்லாம் என்று நினைக்கிறேன். இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய தீர்மானம் சம்பந்தமாக இலங்கை அரசாங்கம் அதில் வாக்கெடுப்பில் விடப்படி கோரிக்கை விடவில்லை, அதில் அவர்கள் தோற்று போய்விடும் என்ற அச்சத்தில் என்ற ரீதியில் சில எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி இருக்கிற கருத்துக்களையும் நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. ஆனால் முக்கியமாக இந்த இன்றைய காலகட்டத்தில் இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இந்த மேற்குலக நாடுகளால் கொண்டு வரப்பட்ட இந்த தீர்மானத்தை தான் வாக்கெடுப்புக்கு செல்லுவதாக இருந்தாலே இது ஒரு முரண்பாட்டை, மேற்குலக நாடுகளுடனான ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறதுக்கு அரசாங்கம் முக்கியமாக தயாரில்லை. ஏனென்றால் அவர்கள் இன்றைக்கு பொருளாதார ரீதியாக இந்த ஐக்கிய நாணய சர்வதேச நாணய நிதியமாக இருந்தாலும் சரி, இந்த மேற்குலக நாடுகளோட ஒரு நெருக்கமான உறவை பேண வேண்டிய அல்லது அவர்களோட குறைந்தபட்சம் ஒரு உதவிகளை பெற வேணும் என்ற நிர்பந்தத்திலே அல்லது முதலீடுகளை கொண்டு வருகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றதுக்கான முனைப்புகளை காட்டி கொண்டிருக்கும் பொழுது இலங்கையை போன்ற சிறிய நாடு இந்த முரண்பாடுகளை வளர்த்து கொள்வதற்கு அவர்கள் விரும்பாததன் காரணமாக அவர்கள் இந்த முடிவை மேற்கொண்டிருக்கலாம் என்று தான் நான் நினைக்கின்றேன். அந்த ரீதியிலே ஆனால் அவர்களை பொறுத்தவரையில் முக்கியமாக இதில் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள் என்ற ரீதியில் 2 வருட அவகாசத்தை பெற்றுக்கொண்டாலும் இந்த ஆட்சியாளர்கள் தான் தொடர்ந்து இருக்க போகிறார்கள். ஆகவே இதை எப்படி நடைமுறைப்படுத்துகிறது, சரி நாங்கள் உள்நாட்டு பொறிமுறையில் நியாயமான நீதியை கொண்டு வருவோம் என்று சொன்னால் அதுக்கான கட்டமைப்புகள், அதற்கான தயாரிப்புகள், அதற்கான அவர்களுக்கு மனித உரிமை பேரவைகள் விடுத்த வேண்டுகோள்படி அந்த சாட்சியங்களுடைய பாதுகாப்பு, அந்த சாட்சியங்களை பாதுகாத்தல், ஏற்கனவே கிடைத்த சாட்சிய ஆவணங்களை பாதுகாக்கிறது, கிடைத்த தரவுகளை என்றதுகள் எல்லாத்தையும் செய்ய வேணும் என்ற நிர்பந்தங்கள் இருக்கிற பொழுது அங்கே குறிப்பாக இந்த மாகாண சபை அல்லது இந்த அதிகார பரவலாக்கல் 13ஆம் திருத்தம் என்பது பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறபடியாக குறைந்தபட்சம் இதையாவது செய்து நாங்கள் இதை ஒரு மக்களுடைய அபிலாசைகளுக்கு ஏற்ற அல்லது அவர்களுடைய ஜனநாயக உரிமைகளுக்கு ஏற்ப அவர்களுடைய நாங்கள் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி கூறக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கான ஒரு சிந்தனை போக்கு உருவாகிறதன் காரணமாகத்தான் இந்த மாகாண சபை என்றது இன்றைக்கு அரசு தரப்பிலிருந்து பலரால் பேசப்படுகிற விடயமாக இருக்கிறது. இந்த மாகாண சபை சம்பந்தமாக இப்பொழுது வடமாகாண சபைக்கான தலைமை வேட்பாளராக கபிலன் போன்றவர்கள் அதுபோல வேறு சிலரும் முனைப்பு காட்டி இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.
இந்த பெயர்கள் அடிபடுகிறதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி 9 மாகாணங்களுடைய தலைவர் முதலமைச்சர் வேட்பாளர்களுக்கு யார் யார் பொருத்தமானவர்கள் என்ற ரீதியில் அதற்கான தெரிவுகள் மேற்கொள்ளப்படுகிறதுக்கான செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் வந்து ஜனாதிபதி அவர்கள் இது சம்பந்தமாக எதுவும் பேசாமல் இருக்கிறது. ஆனால் ஜனாதிபதியினுடைய அந்த கரிஸ்மா அல்லது அவருடைய கவர்ச்சி என்பது வந்து கடந்த இந்த இந்த புதிய ஹரணி அமர்சூரியா அவர்கள் இந்தியாவில் இருக்கிறபடியால் இங்கே வந்து இந்த கல்வியாளர்களுடன் பேசிய கூட்டத்திலே வந்து கடந்த காலங்களைப் போல ஒரு கரகோஷங்கள் அல்லது பெரிய ஒரு ஆரவாரமாக எப்பொழுதும் வந்து அவருடைய பேச்சை வரவேற்கின்ற போக்குக்கு பதிலாக ஒரு ஏமாற்றமான அல்லது அதில் ஒரு நம்பிக்கையின்மை உள்ள விதத்திலே வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுடைய போக்கு இருந்தது என்றதை வந்து நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே அரசாங்கம் வந்து இன்றைக்கு முக்கியமாக இந்த ஊழல் இவைகள் என்ற பிரச்சனைகளிலே வந்து முக்கியத்துவம் கொடுத்து அல்லது போதை வஸ்து என்ற ரீதியிலே வந்து இன்றைக்கு வந்து ஊடகங்கள் அனைத்து முகநூல்கள் இவைகள் என்றதுகள் எல்லாம் வந்து இன்றைக்கு அழகி போட்டி நடத்துகிற அளவுக்கு வந்து விமர்சனங்கள் வருகிற அளவுக்கு ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற தன்மையை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே மக்கள் ஒரு புறம் வந்து இந்த போக்கு வந்து அங்கே ஒரு கவர்ச்சியாக காட்டப்பட்டாலும் அல்லது இது அவர்கள் வந்து நாடுகளை கடந்த ரீதியில் வந்து இந்த குற்றவாளிகளை கைது செய்கிறதுன்றதுகள் வந்து ஒரு ஹீரோயிசம் அல்லது ஒரு என்ற ரீதியில் வந்து இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை பிரபலப்படுத்துறதுக்கான முயற்சிகள் இவைகள் என்ற ரீதியில் இந்த செயல்பாடுகள் போய்கொண்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியது. ஆனால் இந்த கீழ்மட்ட மக்களினுடைய பிரச்சனைகள் என்றதுகள் வந்து தீர்க்கப்பட்டிருக்கின்றன அல்லது இதில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் காணப்பட்டிருக்கிறது, வறுமை கோட்டில் இருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்களா, அதற்கான திட்டங்கள் என்ன, அதுக்கான உள்ளூர் முதலீடுகள் என்ற ரீதியில் வந்து எந்த அளவுக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது, குறிப்பாக விவசாயம் மற்றும் சிறுகை தொழில் போன்றவைகளுக்கான முதலீடுகள் அல்லது அவர்களுக்கு தேவைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கும் வந்து கிரிச்சம்பா வந்து தட்டுப்பாடு என்ற ரீதியிலே இந்த பதுக்கல் அரிசி மாஃபியாக்களை கட்டுப்படுத்துறதுக்கு கூட முடியாத நிலைமையில் வந்து அதுக்கு அந்த அரிசியை இறக்குமதி செய்கிறது இல்லை அதுக்கு பதிலாக வேறு அரிசியை இறக்குமதி செய்கிறது என்ற ரீதியில் வந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அரசாங்கம் வந்து இந்த சட்ட ஒழுங்கு என்ற ரீதியில் வந்து பல நடவடிக்கைகளில் முன்னேற்றம் கண்டிருந்தாலும் முழுமையாக அடிப்படை மக்களுடைய தேவைகளை அல்லது அந்த உணவு பிரச்சனை இவைகள் என்றதுகளில் ஒரு தீர்க்கமான அளவுக்கு வந்து கட்டுப்பாடுகளை அல்லது அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுகிறதுன்றது வந்து எந்த அளவுக்கு வெற்றி அடைந்திருக்கிறன்றது இங்கே இருக்கிறது. ஆகவே இன்னொரு பக்கம் அரசாங்கத்துக்கு மேலான ஒரு அதிருப்தி என்பது வந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிற தன்மைகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலைமையிலே வந்து குறிப்பாக வடமாகாணத்தை பொறுத்தவரையில் அரசை பொறுத்தவரையில் ஒரு மாகாண சபை தேர்தல் நடக்குமாக இருந்தால் வடக்கு கிழக்கில் வந்து கணிசமான அளவுக்கு தான் வெற்றியை காண வேண்டும்ன்றதுக்கான முனைப்புடன் பல பிரச்சனைகளை முன்னெடுக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்திய மீனவர்களுடைய அத்துமீறல் போன்றவைகளை பற்றியெல்லாம் இன்றைக்கு அது சம்பந்தமாக தமிழ் அரசியல் தலைவர்களோ வெறும் வந்து அதை பற்றி பேசுவதில்லை. ஆனால் சந்திரசேகரன் போன்றவர்கள் அதற்கு எதிராக மிக தீவிரமாக குரல் கொடுக்கிறதன் மூலம் அந்த சமூகத்தினுடைய நாங்கள் தொடர்ந்து கைதுகள் செய்து கொண்டிருக்கிறோம் இவைகள் என்ற ரீதியிலேயும் வந்து அவர் பெற வேண்டாம் என்றதுகளை பகிரங்கமாக கூறிக்கொண்டிருக்கிற ரீதியில் வந்தால் நாங்கள் அவர்கள் வந்து எங்களுடைய எல்லைக்குள்ளே வரக்கூடாதுன்றதில் வந்து முனைப்பாக கருத்துக்களை கூறுகிறதுன்றதுகள் வந்து குறிப்பாக அந்த மக்களுக்கு மத்தியில் அவர்கள் தங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த கட்சியினர் தான் அல்லது ஆளும் தரப்பினர் தான் என்ற ரீதியில் ஒரு ஆதரவு போக்கை உருவாக்குகிறதுக்கான முயற்சிகள் அந்த ஆதரவு அவர்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கக்கூடிய நிலைமையும் உருவாகி கொண்டிருக்கிறதுன்றதுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற நிலைமையிலே வந்து தமிழ் அரசியல் தலைவர்கள் ஏற்கனவே எனக்கு முதல் பேசிய தோழர் குறிப்பிட்டது போல இந்த அரசியல் அமைப்பு இவைகள் சம்பந்தமாக ஏக்க ராஜ்ய இல்லாத ராஜ்யம் என்ற ரீதியில் வந்து விவாதங்களை நடத்தி கொண்டு அரசியல் சிண்டு பிடித்து கொண்டிருக்கிற நிலைமைகள் தான் இன்றைக்கு தமிழ் மக்களுடைய பிரச்சனையாக இவர்களால் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையிலே இது மக்களுக்கு வந்து வெறுப்படைய செய்கிற அரசியலை தான் செய்கிறார்கள். என்னடா இன்றைக்கு இது நடைமுறையில் புதிய அரசியலமைப்பு வருமா வராதான்றது கூட தெரியாத நிலைமையிலே அல்லது அதை பற்றிய முனைப்பு அரசாங்கம் காட்டுகிறதான்றது கூட தெரியாமல் அதே நேரத்தில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் இன்றைக்கு வரைக்கும் அந்த சிறையில் இருக்கிறவர்கள் விடுவிக்கிறது இதுகள் சம்பந்தமாக ஒரு தீர்க்கமான நீதிமன்றத்தை அணுகுகிறதுக்கான எந்த முயற்சிகளும் மேற்கொள்ளாமல் வந்து இவைகளை வைத்து கொண்டு அரசியலமைப்பை பற்றி பேசிக்கொண்டிருக்கிற ஒரு அரசியலை செய்கிற
ஒரு மிக மோசமான ஒரு அரசியல் நிலைமை தான் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. அப்போ ஆக்கப்பூர்வமாக மக்களுடைய பிரச்சனைகளை மக்களுக்கு மத்தியில் குறைந்தபட்சம் இந்த 13வது திருத்தம் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படுவதற்கான தேவை என்னாண்டு ஓரளவுக்கு இன்றைக்கு குறிப்பிட்ட சிலரால் அது கொண்டு செல்லப்பட்டாலும் சில எதிர்ப்புகளும் அங்கே வருகின்றது. அதாவது இது இந்த ஒற்றையாட்சியை வலுப்படுத்துவதற்குன்றதுக்காகவே இந்த 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கூறுகிறார்கள். இது அரசாங்கத்துக்கு சாதகமான நிலைமைக்கு அரசாங்கத்தினுடைய ஒற்றையாட்சி முறையை தொடர்ந்து வைத்திருக்கிறதுக்கு முட்டுக் கொடுக்கிறதுக்கான பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் குறிப்பாக கஜேந்திரகுமார் போன்றவர்களால் சமீபத்தில் முன்வைக்கப்படுகிறதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு மாற்றான ரீதியில் இந்த கருத்தரங்கள் அந்த கருத்தரங்குகள்ன்றதுகள் மக்களுக்கு மத்தியிலே உண்மையிலேயே இந்த மாகாண சபை தேர்தல் ஏன் நடத்தப்பட வேண்டும், இதன் மூலம் என்ன பலனை மக்கள் பெறப்போகிறார்கள், இதை முழுமையாக அமுல்படுத்துகிறதுக்கான முயற்சிகளை இதை எப்படி அதில் கொண்டு செல்லலாம் என்கிறதுக்கான ரீதியிலே மக்களுக்கு மத்தியிலே இந்த கருத்துக்கள் கொண்டு செல்லப்படுகிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படாமல் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறதால மட்டும் பிரயோசனம் இல்லை. அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறதுக்கான ஒரு 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 வேலை திட்டத்தின் அடிப்படையில் அது மக்களுக்கு மத்தியில் அதை நகர்த்தி செல்ல வேண்டும். இப்பொழுது குறிப்பிடத்தக்க அளவுக்கு ஊடகங்களில் சில ஊடகவியலாளர்கள் இவர்கள் இந்த 13வது திருத்தம் சம்பந்தமாக பேசுகிற நிலைமைகள் ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் உண்மையிலேயே மக்களுக்கு முன்னுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டியது சரி, இதை விடுத்து நீங்கள் கூறுகிற சமஷ்டியோ அல்லது வேறு தீர்வுகள் உண்டை உருவாக்குகிறது என்று சொன்னால் அதை எப்படி உருவாக்கப் போகிறீர்கள் என்கிறதுக்கான பதிலை சொல்ல வேண்டும் என்றதுகள் வலுவாக மக்களுக்கு மத்தியில் கொண்டு முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும். ஆகவே பேசுகிறவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறதும் மக்களை தொடர்ந்து இருட்டிலே வைத்திருக்கலாம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கு ஆளுந்தரப்பினர் வட மாகாணத்திலே தங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிறதுக்கு அல்லது இவைகள் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் யார் வந்தாலும் இந்த முழுமையாகவும் முறைமையாகவும் இதை செயல்படுத்தப்பட வேணும் இந்த மாகாண சபை என்றதை வலுவாக கொண்டு செல்லுகிறதுக்கு எடுக்கிற முயற்சிகளை உண்மையிலே பாராட்ட வேண்டும். அதுக்கான ஆதரவை கொடுக்க வேண்டும். அதற்காக மக்களையும் அதில் இணைத்து கொள்ள வேணும் என்றதுதான் இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு முன்னுக்கு இருக்கிற சவால் நிறைந்த அரசியல். அதனை அவர்கள் செய்வார்களா என்றது அல்லது செய்ய வேண்டும் என்றதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. உறவுகள் இதுவரை கேட்டது டாக் டு டிபிசியின் அரசியல் உரையாடல். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம். It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC.